ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைதா மாவு அல்வா தான். அது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து ஒரு குண்டானை வச்சு இப்போ கரைச்ச மாவை வந்து அப்படியே ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க. அடி பிடிச்சிரும், அதனால நல்லா கைவிடாமல் கிண்டிக்குங்க. நல்லா கட்டி படாமல் கை விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா மாவு வந்து கட்டியாகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க, கை விடாமல். நல்லா கட்டியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலர் வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதையும் நல்லா கிண்டி விடுங்க. அப்போ மெல்ட்டாக நல்லா கரைஞ்சி அல்வா கன்சிஸ்டன்சியில் வரக்குலாம் நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது கரையட்டும். அந்த சர்க்கரையை மெல்ட் பண்ணிக்குவோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்குங்க. கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய் வந்து எல்லா இடத்துக்கும் படுற மாரி. இன்னும் கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுழண்டு வரணும் அல்வா. பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு எப்படி வருது பாருங்கள். சூப்பராக ரெடியாக போகுது. இன்னும் 2 நிமிஷத்துல அந்த அல்வா. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நெய் 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு ஒன்று கிள்ளி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது அல்வாவில் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டா. இப்போ போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கலாம். நல்லா இந்த அல்வா முந்திரி எல்லாம் சேர்ந்து கிண்டுனா சூப்பரான நம்ம அல்வா ரெடி. இப்படி இப்போ நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.